Good morning, students. This is Math Session 12th Standard, Chapter 12, Discrete Mathematics, Binary Operations. In this, we are going to see some binary operations on Boolean matrices. Boolean matrix. Boolean matrixனா என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல அதோட என்ட்ரிஸ் ஜீரோஸா அல்லது ஒன்ஸா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் Boolean matrix. Let us see the definition. A Boolean matrix is a real matrix whose entries are either 0 or 1. Now we are going to see join and meet. Joinங்கிறத Vங்கிற லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. Meetங்கிறத inverted Vல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. Let us see the definition. Join of A and B. Here A and B are the Boolean matrices. Boolean matrix means whose entries are zeros or 1. So 0 அல்லது 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எப்படி சிம்பிள்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்னு போட்டு பிங்கிற சிம்பிள் போட்டு பின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸா எழுத போறோம். எழுதும் போது இஃப் எனி ஒன் ஆஃப் தட் என்ட்ரிஎஸ் 1 ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்ததுன்னா அதோட ஆன்சர் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ரெண்டுமே ஜீரோவா இருந்தா மட்டும்தான் அதோட ஆன்சர் 0. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ இதை எப்படி சிம்பிள்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்னு போட்டு இன்வெர்டட் வி போட்டு பின்னு போடணும். ஸோ அதோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா போத் ஏ ஐஜேல இருக்கிறதும் பி ஐஜேல இருக்கிறதும் 1 இருந்தா மட்டும்தான் அதோட ஆன்சர் 1. இங்க என்ன பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று எய்தர் இதுல அல்லது அது ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே 1. ஆனா இங்க வந்து எப்படி அப்படின்னா ரெண்டுமே 1 இருந்தா மட்டும்தான் ஆன்சர் 1 or 0 if either aij equal to 0 or bij equal to 0. ஏதாவது ஒரு என்ட்ரி ஜீரோவா இருந்தாலும் அதோட ஆன்சர் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ரெண்டுமே ஜீரோவா இருந்தா மட்டும்தான் 0. ஆனா மீட்ல வந்து ஏதாவது ஒன்னு ஜீரோவா இருந்தாலே 0. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஏ ஜாயின் பி இஸ் த மேக்சிமம் ஆஃப் ஏ கமா பி. ஸோ அந்த என்ட்ரிஸ்ல இப்போ இந்த இது இருக்குன்னா இதுல ரெண்டுல எது மேக்சிமம் நம்பரோ அதுதான் ஆன்சரா இருக்கும். இப்போ இது 0 0 அப்படின்னா இதுல மேக்சிமம் நம்பர் வந்து 0 தான். ஸோ அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி மீட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா மினிமம் ஆஃப் ஏ கமா பி. இந்த ரெண்டுல எது மினிமம் நம்பரோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே, தட் இஸ் இங்க 1ன்னா அதுல மினிமம் நம்பர் 1 தான். அதே மாதிரி இங்க இது 0 இன்னொன்னு 1 இருந்ததுன்னா அதுல மினிமம் நம்பர் 0ன்னு எடுத்து அதோட என்ட்ரிஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஜாயின் மீட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Let us see the example 8th sum in 12th chapter. Let a equal to இங்க இதோட என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ this is the Boolean matrix. And b equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. be any two Boolean matrices of the same type. That is both are 2 cross 2 matrix. Find a join b and a meet b. So ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Let us see this solution. So a join b போட்டு a matrix எழுதியிருக்காங்க. இந்த join symbol போட்டிருக்காங்க. b matrix எழுதியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ 0 ஜாயின் இங்கே 1. ஸோ 0 ஜாயின் 1. நெக்ஸ்ட் இங்க 1னா இங்கேயும் 1 இருக்கு. ஸோ 1 ஜாயின் 1. ஹியர் 1 இங்கே 0. ஸோ 1 ஜாயின் 0. ஹியர் 1 ஜாயின் 1. ஓகே, ஸோ நம்ம அந்த இதில் பார்த்த மாதிரி இந்த இதில் இருக்கிறதுல மேக்ஸிமம் நம்பர்ஸ் தான் ஆன்சர்ஸ்ல எழுதணும். ஸோ த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் இஸ் 0,1ல மேக்ஸிமம் நம்பர் 1. இங்க 1 இருக்கு. ஸோ அதோட மேக்ஸிமம் நம்பர் 1 தான். இங்கேயும் 1,0 இதுல மேக்ஸிமம் நம்பர் 1, இங்கேயும் 1 தான் வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் A ஜாயின் B. நெக்ஸ்ட் we are going to see A meet B. ஸோ அதே மாதிரி A மேட்ரிக்ஸ் எழுதணும், மீட் சிம்பிள் போடணும், தென் B மேட்ரிக்ஸ் எழுதணும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணணும், செகண்ட் எலிமெண்டோட செகண்ட் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ தேர்ட் எலிமெண்டோட தேர்ட் எலிமெண்ட் அண்ட் ஃபோர்த் எலிமெண்டோட ஃபோர்த் எலிமெண்ட் கம்பேர் பண்ணக்கப்புறம் மீட் அப்படின்னா மினிமம் நம்பர் எழுதணும். ஸோ இந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் 0 அண்ட் 1ல மினிமம் நம்பர் என்னன்னா 0. இந்த 1,1 ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ மினிமம் நம்பரும் மேக்ஸிமம் நம்பருமே 1 தான். ஸோ ஹியர் 1
அதே மாதிரி இங்க இருக்கிறதுல மினிமம் நம்பர் 0, இந்த ரெண்டு டேர்ம்ல மினிமம் நம்பர் வந்து 1. So this is the answer for A meet B. Next we are going to see properties satisfied by join and meet. The first property is closure property. That is A Bங்கிறது boolean matrix இருந்தது அப்படின்னா நம்ம meet ஆபரேஷனோ இல்ல join ஆபரேஷனோ யூஸ் பண்ணும்போது வர்ற ஆன்சரும் boolean matrix தான் இருக்கும். That is called the closure property. Associative property னா என்னன்னா 3 matrices எடுத்துட்டு how to check this condition. That is A join B join C equal to A join B join C. For all A, B, C belongs to Boolean matrix. Therefore, join is associative. That is, for this Boolean matrix, this associative property is satisfied. Next one is existence of identity property. Here, identity means ஒரு matrix ஓட எந்த matrix add பண்ணனும் அதே matrix கிடைக்கும்னு பார்க்கணும். So, matrix பொறுத்த வரைக்கும் null matrix add பண்ணா மட்டும்தான். That is, A, here join 0. Here 0 ன்னு சொல்லலாம். That is O matrix. O belongs to B ன்னு கொடுத்திருக்காங்க. B னா Boolean matrix. So, இங்க இது வந்து O ன்னு தான் நம்ம சொல்லணும். O is called as the 0 matrix or null matrix. So, அப்ப மட்டும்தான் answer நமக்கு A னே திரும்பவும் கிடைக்கும். So, the identity element for this join is null matrix. Next, we are going to see the existence of inverse property. So, inverse property னா என்னன்னா ஒரு matrixஐயும் அதோட inverseஐயும் நம்ம join பண்ணோம் அப்படின்னா we will get the null matrix. That is the condition for the inverse. For any matrix A belongs to B, that is Boolean matrix, it is impossible to find a matrix B belongs to B. That is Aவும் Bயும் நம்ம join பண்ணோம் அப்படின்னாலோ அல்லது B join A பண்ணாலோ null matrix கிடைக்கிறதுக்கு possible கிடையாது. ஓகேவா? So the inverse does not exist. So for this join, inverse property is does not exist. Similarly, it can be verified that operation meet that satisfies closure property, commutative property, associative property, and for the meet unit matrix is the identity matrix. Okay, and the existence of inverse is not assured. So for that meet also inverse property is not satisfied, and the identity matrix for the meet is unit matrix, that is all the entries are 1. Next நம்ம பார்க்க போறது modular arithmetic. Modular arithmetic அப்படின்னா என்னன்னா it's a process of division. ஒரு நம்பரை டிவைட் பண்ண போறோம்னா ஸோ அதுக்கு ஒரு டிவைடர்னு பேரு, டிவைட் பண்ற நம்பரை டிவைசர்னு சொல்லுவோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா we will get quotient and remainder. ஸோ இங்க நம்ம டிவைசரா யூஸ் பண்றது தான் இங்க integer value n ன்னு சொல்லுவாங்க. கிடைக்க போற ரிமைண்டரை வந்து b ன்னு சொல்லுவாங்க. எடுத்திருக்கிற நம்பரை a ன்னு சொல்லுவாங்க. Let us see the definition here. The modular arithmetic refers to the process of dividing some number a by a positive integer n which must be greater than 1. That is positive integer. It is called modulus, and then equating a with the remainder b. Here equate a with the remainder b and modulo n. Okay, இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா a is congruent to b modulo n. இந்த ஈக்குவல்ல 3 லைன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு congruent ன்னு பேர். That is nearly equal. Okay, with mod n. A congruent to b mod n means, actually this means இந்த bங்கிற வேல்யூ இந்த சைடு வரும்போது மைனஸ் b ஆ மாறிடும். That is a minus b equal to n into k. That is a minus bங்கிறது multiples of n ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Where k is also an integer and b is the least non-negative integer when a is divided by n. So a வந்து nங்கிற நம்பரால டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய least positive integer தான் இந்த bங்கிற letter. Now we are going to see about addition modulo n and multiplication modulo n.
ஸோ அடிஷன் மாடுலோ என்னங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ here addition sign that is plus sign போட்டு அதுக்கு கீழே அந்த nங்கிற லெட்டரை ரெப்ரசன்ட் பண்ணணும். this is called addition modulo n with b equal to இதோட ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா the remainder of a plus b on division by n. இங்க பிளஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த a b ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த n-ஆல டிவைட் பண்ணக்கப்புறம் வர்ற ரிமைண்டர் தான் this answer for this addition modulo n. இதே இது மல்டிப்ளிகேஷன் மாடுலோனா மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்றப்ப கிடைக்கிற ரிமைண்டர் தான் ஆன்சரா இருக்கும். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஏ மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு n போடணும். b its answer is remainder of a cross b that is a into b on division by n. ஸோ மல்டிப்ளிகேஷன் மாடுலனா மல்டிப்ளை பண்ணிட்டு n-ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் எழுதணும். அடிஷன் மாடுலனா ஆட் பண்ணிட்டு n-ஆல டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டர் எழுதணும். Now we are going to see one example sum based on addition modulo. Let us see the example 9th sum in chapter 12. Let us see the question. Verify closure property, commutative property, associative property, existence of identity and existence of inverse for the operation addition modulo on Z5 using table corresponding to addition modulo 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Z5ல அடிஷன் மாடுலோக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மாடுலோ அப்படின்னாலே we have to write the reminders. இங்க மாடுலோ நம்பர்ஸ் என்ன இன்டிஜர் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ the possible reminders are 0, 1, 2, 3 and 4. That 5 numbers are the possible reminders that is on the set Z5. Okay, let us see the solution. See, Z5 is a set of all. Here இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல எழுதுனாங்கன்னா the reminders of மாடுலோன்னு அர்த்தம். ஸோ 0, 1, 2, 3 and 4. This is considered as the set Z5. Let us form the tabular column for addition modulo. So addition modulo 5ங்கிறனால இங்க பிளஸ் போட்டு 5 போட்டிருக்காங்க. இந்த Z5ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்னன்னா 0, 1, 2, 3, 4 அதை இந்த சைடு எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கணும். ஸோ இந்த லைன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்க அடிஷன் சொன்னனால பிளஸ் பண்ணணும். ஸோ இந்த ஜீரோவோட ஜீரோவை பிளஸ் பண்ணி இங்க ஜீரோன்னு எழுதணும். இங்க ஜீரோவோட 1 ஆட் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். ஜீரோவோட 2 ஆட் பண்ணோம்னா 2, ஜீரோவோட 3 ஆட் பண்ணோம்னா 3, ஜீரோவோட 4 ஆட் பண்ணோம்னா 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க 1ஓட ஜீரோவை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது லெஸ் தென் 5 கிடைக்கும் போது நம்ம டைரக்டா எழுதிடலாம். சி இங்க 1ஓட 4 ஆட் பண்ணும் போது என்ன கிடைக்கும்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ அடிஷன் மாடுலோங்கிறனால 5ங்கிற நம்பரை 5ஆல டிவைட் பண்ணணும். அப்போ ரிமைண்டர் நமக்கு 0ன்னு கிடைக்கும். தட் ஷுட் பி ரிட்டன் ஹியர். ஓகே, அதே மாதிரி 2ஆல ஆட் பண்ணும் போது 5ன்னு கிடைக்கிறப்ப 0ன்னு போட்டுடணும். இங்க 2 + 4ஓட ஆன்சர் 6. 6 5ஆல டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். அதை இங்க எழுதணும். அதே மாதிரி 3ஓட ஆட் பண்ணும் போது less than 5 கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ஸ் அப்படியே எழுதிடணும். அடுத்து இங்க 5 வரும்போது 0, 3 + 3னா 6, அப்ப வந்து ரிமைண்டர் 1, 3 + 4ஓட ஆன்சர் 7, அப்ப ரிமைண்டர் வந்து 2. ஸோ அதே மாதிரி தான் இங்க 4ஆலையும் பண்ணும்போது இங்க 5 வர இடத்துல 0 போடணும், 6 வர இடத்துல 1 போடணும், 7 வர இடத்துல 2 போடணும், 8 வர இடத்துல 3 போடணும். ஸோ have you all able to understand how to form this tabular column? That is add பண்ணும்போது 5ன்னு வந்தது அப்படின்னா அதை 5ஆல டிவைட் பண்ணிட்டு 5 அல்லது greater than 5 நம்பர்ஸ் வரும்போது அதை 5ஆல டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டர்ஸை இங்க மென்ஷன் பண்ணணும். less than 5 வரும்போது அதை டைரக்டா எழுதிக்கலாம். ஓகே, let us see these conditions. First one is closure property. இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த டேபுலர் காலம்ல எல்லாமே பார்த்தோம்னா இந்த 0, 1, 2, 3, 4 அதுலயே தான் மாத்தி மாத்தி வந்திருக்கு. வேற நம்பர்ஸ் எதுவும் வரல. தட் இஸ் நம்ம இங்க இருக்கிறதுல 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஆன்சர்ஸும் இந்த Z5ங்கிற செட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ the closure property is satisfied. That is, since each box has an unique element of Z5. That is, இங்க இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸும் Z5ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான். Therefore, this addition modulo 5 is a binary operation. So, closure property is satisfied. Next, second one is commutative property. Commutative property means two elements. Thus,
entries are symmetrical about the main diagonal. So இங்க main diagonal னா இதுதான் main diagonal. இதோட elements பார்த்தோம்னா இங்கேயும் 1 2 3 4 இருக்கு, இங்கேயும் 1 2 3 4 இருக்கு. இங்க 3 4 0 னா இங்கேயும் 3 4 0. இங்க 0 1 னா இங்கேயும் 0 1, இங்க 2 இங்கேயும் 2. So the commutative property is satisfied. Hence plus addition modulo 5. So plus 5 சொல்லக்கூடாது, addition modulo 5 has commutative property. Third one is associative property. For addition, the associative property is always true. So addition na in the three numbers எப்படி மாத்தி மாத்தி add பண்ணாலும் we will get the same answer. So for addition, the associative property is always true. Existence of identity. So addition ல identity element எப்பயுமே என்னன்னா 0. So அது எப்படி இந்த sumல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, see this column here, the tabular column la the row headed by 0. So இந்த row வந்து start ஆகிறது 0 ல start ஆகுது, and the column headed by 0. The column start ஆகிறது 0 ல தான் start ஆகுது. Hence the identity element is 0. Next one is existence of inverse. Inverse னா என்னன்னா ஒரு ரெண்டு numbers நம்ம add பண்ணும்போது identity element கிடைக்கணும். இங்க identity element என்னது 0. So எந்த ரெண்டு numbers add பண்ணும்போது 0 கிடைக்குதோ அதுதான் வந்து மாத்தி மாத்தி inverse. For example, இங்க பாருங்க 0 வந்து நம்மளோட 0 ஓட add பண்ணும்போது மட்டும்தான் 0 கிடைக்குது. So the inverse of 0 is 0. Next 1 இருக்கும்போது answer எப்ப 0 கிடைக்குதுன்னா 4 ஓட add பண்ணும்போது. So inverse of 1 is 4. That is here. Next one is 2. இதுல எப்ப 0 கிடைக்குதுன்னா 3 ஓட add பண்ணும்போது. So inverse of 2 is 3. So inverse of 2 is 3. Next one is 3 ஓட 2 add பண்ணும்போது தான் நமக்கு 0 கிடைக்குது. So inverse of 3 is 2. அடுத்து 4 பண்ணும்போது 1 ஓட add பண்ணும்போது 0 கிடைக்குது. So inverse of 4 is 1. Okay. Next we are going to see example 10th sum in 12th chapter. Let us see the question. Verify closure property, commutative property, associative property, existence of identity and existence of inverse for the operation multiplication modulo 11 on a subset A equal to set of all 1, 3, 4, 5, 9 of the set of remainders set of all 0 to 10. இங்க multiplication modulo 11 கொடுத்திருக்காங்க. So the possible remainders are 0 to 10. That is, these 11 numbers are the remainders of multiplication modulo 11. அந்த setல இருந்து ஒரு subset define பண்ணிருக்காங்க. That set name is A. It contains set of all 1, 3, 4, 5 and 9. இந்த செட்டுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வெரிஃபை ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். Let us see the solution. Construct the table for this multiplication modulo 11. இங்க ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க எழுதியிருக்காங்க, அதே மாதிரி இங்கேயும் எழுதியிருக்காங்க. இங்க multiplication modulo 11 சொன்னனால மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர்ஸ்லாம் இங்க எழுதணும். ஸோ வர்ற ஆன்சர்ஸ் வந்து லெஸ் தென் 10 இருந்தா அப்படியே டைரக்டா எழுதிடலாம். கிரேட்டர் தென் 10 வரும்போது அதை 11ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர்ஸ் என்னவோ அதை எழுதணும். Let us see this. So இங்க 1 வச்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எல்லாமே லெஸ் தென் 10 தான். ஸோ அந்த நம்பர்ஸ் டைரக்டா எழுதிடலாம். இப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9, 3 4s are 12 வரும். இட் இஸ் கிரேட்டர் than 10. ஸோ அந்த 12 11ஆல டிவைட் பண்ணும். ஏன் அப்படின்னா இங்க மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னா 1. அதே மாதிரி இங்க 3 into 5 பண்ணும்போது 15, 15 11ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 4. அதே மாதிரி 3 9s are 27, 27 11ஆல டிவைட் பண்ணோம்னா that is 2 11s are 22 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5 வரும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் நம்பர்ஸ்க்கும் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த நம்பர்ஸ் that is this 1 3 4 5 9லயே திரும்ப திரும்ப மாறி மாறி வருது. So automatically the first property is satisfied. That is, first one is closure property. Since each box has an unique element of A. So A ல இருக்கிற elements தான் இருக்கு. So multiplication modulo 11. So இது x கிடையாது,
multiplication modulo. Multiplication sign with modulo 11 is a binary operation on A. Therefore, closure property is second one is commutative property. The entries are symmetrical about the main diagonal. See, இங்க பாத்தீங்கன்னா இதான் main diagonal. இங்க இருக்கிற elements 3, 4, 5, 9 இங்கேயும் 3, 4, 5, 9 வந்திருக்கு. இங்க 1, 4, 5 இங்கேயும் 1, 4, 5 இங்க 9, 3 இங்கேயும் 9, 3 இங்கேயும் 1 இங்கேயும் 1. So, the entries are symmetrical about the main diagonal. Hence, multiplication modulo 11 has commutative property. The third one is associative property. So already we are known multiplication is always associative. So for multiplication, the associative property is always true. So எந்த 3 numbers எடுத்து multiply பண்ணாலும் so அதே answers தான் கிடைக்கும். So எப்படி மாத்தி போட்டு multiply பண்ணாலும் அதே answers தான். So for multiplication, the associative property is always true. Next one is existence of identity. So இங்கேயும் வந்து இந்த row ல first element வந்து 1 இருக்கு. இந்த columnலையும் first element 1 இருக்கு. So for multiplication, always 1 is the identity element. The entries of both the row and column headed by the element 1 are identical. Hence, 1 is the identity element. So usually multiplication நாலே நம்ம 1ங்கிறது தான் identity element refer பண்ணிடலாம். Next, we are going to see the existence of inverse. So, எந்த ரெண்டு numbers multiply பண்ணும் போது நமக்கு இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். சரி, இங்க பாருங்க, இங்க 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 1 ஒன்லி. அதே மாதிரி 3ல பார்த்தோம்னா இங்க 1 எப்ப கிடைக்குதுன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்குது. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 3 இஸ் 4. ஓகே, அதுதான் இங்க எழுதி இருக்கிறாங்க. இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் 1, the inverse of 3 is 4. நெக்ஸ்ட் வந்து 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குது, 3 மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 4 இஸ் 3. அது மாதிரி 5ல 9ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குது. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 5 இஸ் 9. அது மாதிரி 9 பார்க்கும்போது 5ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 1 கிடைக்குது. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் 9 இஸ் 5. Hence the sum. Thank you, students.